அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 53. இதில் 2023 தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தமாக 57 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது என்ன விடை? உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு விடையளிப்பது என்ன விடை? ஆன்சர் பாருங்கள், இனமொழி விடை. அதாவது எழுத தெரியும் அப்படிங்கிறது ஒரு இனம், ஓகேங்களா? கதை தான் எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு அந்த இனத்தை சார்ந்த இன்னொன்று சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இனமொழி விடை. அடுத்த வினா 2, சரியான விடை வகையை தெரிவு செய்க. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது என்ன? இதை செய்தியான்னு ஒருத்தர் கேட்குறாரு, நீயே செஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன விடையில் வரும் அப்படின்னா ஏவல் விடையில் வரும். ஏவல், நீயே செய் அப்படிங்கிறது, ஓகேங்களா? மூன்றாவது வினா, எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன? அறியாத அப்படின்னாலே அந்த இடத்துல ஆன்சர் வந்துடுது, ஓகேங்களா? உனக்கு தெரியாத ஒன்றுனா அறியாதது, ஓகேங்களா? அறியாவினா, தெரியாததை தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கறதுக்கு பேர் அறியாவினா அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ப்ரொபோசல் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ்ச்சொல் என்ன? கருத்துரு அப்படிங்கிறது தான் ப்ரொபோசல். 5வது வினா, இணையான தமிழ்ச்சொல். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அப்படின்னா என்ன? சட்டமன்ற உறுப்பினர் தான் இதற்கு இணையான தமிழ்ச்சொல். 6வது வினா, ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல் இதழியல். அடுத்த வினா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. 8வது வினா பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் என்ன? தற்செயல் நிகழ்வு. 9வது வினா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருளை தேறுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆன்சர் ஒற்றுமையின்மையில் வரும், ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஓடும். 10வது வினா, அப்துல் நேற்று வருவித்தான். அதாவது வர வைக்கப்படுறான் அப்படின்னா பிறவினை, ஓகேங்களா? வர வச்சுருக்காங்கனாலே ஒருத்தருக்காக அவனை வர வச்சுருக்காங்க அப்படின்னா அது பிறவினை. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை, ஓகேவா? 11, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சட்டி உடைந்து போயிற்று. ஸோ இங்கே போயிற்று ஆயிற்றுன்னு வந்தாலே உங்களுக்கு செய்யப்பாட்டு வினை. எப்படி ஆள் அப்படின்னு வந்தால் செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி போயிற்று அப்படின்னாலும் ஆயிற்று போயிற்றுன்னு வந்தாலும் செய்யப்பாட்டு வினை தான். தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. எந்த தொடரில் வரும்? பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது உணர்ச்சி தொடர், உணர்ச்சி மிக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 13வது கொஸ்டின், மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த விடைக்கேற்ற வினாவை சொல்லு. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும். 14, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. என்னென்னா ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் அதற்கான வினா.
15 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. தொடுத்தல் தொடுதல், தொடுத்தல் தொடுதல். தொடுத்தல் அப்படின்னா அணிதல் அப்படின்னு வரும், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் அப்படிங்கிறத குறிக்கும். 16 சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்து மறைத்து, மறைந்து மறைத்து. பசி கண்ணை மறைத்தது. உணவு உண்டதால் பசி மறைந்தது. 1 2 மட்டும்தான் சரி. அடுத்தது 17 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஆன்சர் பாருங்க. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். 18வது வினா சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்வு செய்ய. நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் எது சரியாக இருக்கும்? விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும், விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 2000 தொன்மை உடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல்ங்கிறாங்க. இது சரியாக எழுதணும் அப்படின்னா ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகள் தொன்மை உடையது, ஆண்டுகால தொன்மை உடையது அப்படின்னு வரும். அடுத்தது 20 பின்வரும் இசைக்கருவிகளின் பெயரை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. இதை நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடுக்கை வரும், அப்புறம் உரிமை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி அப்படின்னு வரும். ஓகேங்களா? 21 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு அப்படிங்கிறது சரியானது. 22 படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. படித்தான். 23 வினையாளனின் பெயரை கண்டறிக. கேள். வினையாளனின் பேர் என்ன? கேட்டவர் அப்படின்னு வரும். 24 சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. ஆன்சர் என்ன? சுடுதல். 25 மயங்கிய வேர்ச்சொல்லை தருக. மயங்கிய இதனுடைய வேர்ச்சொல் என்ன? மயங்கு. 26 சரியான வேர்ச்சொல் பொருந்தா இணையை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், வேரல் அப்படின்னா வெல் அப்படிங்கிறது அதோட வேர்ச்சொல்லாக இருக்கும். கோடல், கோடுங்கிறாங்க, இது தப்பு. கோரல்னா கொல் அப்படிங்கிறது அதோடைய வேர்ச்சொல். சேரல்னா செல். அப்போ இந்த கோடல், கோடு அப்படிங்கிறது மட்டும் தவறாக இருக்குது. ஓகேங்களா? பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது 27 உண்கிறேன் இதன் வேர்ச்சொல்லை கண்டறி. உண்கிறேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? உண் அப்படிங்கிறது தான். 28 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? ஆன்சர் வினா எதிர்வினாதல் விடை. 29 குணக்கு, குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது என்ன? குணக்கு, குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது எதை? திசைகளை குறிக்குது. 30 ஏரி, ஏரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க. மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். 31 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. சூழ், சூழ், சூழ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை விட்டுருங்க. சூழ், சூழ், சூழ். ஓகேங்களா? இப்போ இதில் சரியான பொருள் அப்படின்னா சூழ் அப்படிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம், சூழ் ஆராய்ச்சி, சூழ் சபதம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. முப்பத்தி 33 எலாகஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு. எலாகஷன் பேச்சாற்றல். 34 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். லெவல் கிராசிங். லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம்.
35 தமிழ் சொல்லை கண்டறிக. ரெவல்யூஷன், ரெவல்யூஷன்னா புரட்சி. 36 வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் என்ன? கவனமாக. பதனமாக போயா அப்படின்னா கவனமாக போ அப்படின்னு அர்த்தம். 37 பறவைகளின் ஒளிமரபு. ஓகேங்களா, இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மரபு பிழைகளை நீக்கணும். ஓகேங்களா. ஸோ காகம் கரையும், கோழி கூவும், ஆந்தை அலரும், மயில் அகவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காகம் கரையிறது சரி, ஆந்தை அலறது சரி, மயில் அகவும். இந்த கோழி கூவும் அது கொக்கரிக்கும் அப்படின்னு வரணும். ஸோ அதுதான் மரபு பிழை உள்ளதாக இருக்குது. 38 மரபு பிழையை நீக்கி சரியான சொல்லால் எழுதுங்கிறாங்க. இல்லத்தின் அருகே புதிய கூரை டேஷ், புதிய கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும். 39 பொருந்தா சொல்லை கண்டறிய. பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் இவங்கெல்லாம் ஒரே காலத்து கவிஞர்கள் மாதிரி. ஔவையாருங்கிறது சங்க காலத்தில் வரவங்க மாதிரி. 40 மகர குறுக்கம் அல்லாதது எது? மகர குறுக்கம் அல்லாதது நறுமலர் அப்படிங்கிற இந்த சொற்று வந்து மகர குறுக்கத்தில் வராது. மற்றபடி போன்மம், கொன்மம், வரும், வளவன் இதெல்லாம் அதில் வந்துடும். 41 பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். இதில் பாடியவள் அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்குது. 42 எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. 43 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறும் காப்பியன்னு வரணும். பெரும்னா சிறு. ஓகேங்களா, பெரு சிறு அப்படின்னு வரணும். ஸோ கீழே இருக்க ஆப்ஷனு ஐஞ்சிறும் காப்பியம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நகுதல், இதோட எதிர்ச்சொல் என்ன? நகுதல் அப்படின்னா அழுதல் அப்படின்னு பொருள் வரும். 45 இடராழி நீங்குகவே. இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இன்பம். 46 தானொரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தானொரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு, தான் கூட்டல் ஒரு. 47 இனிமை கூட்டல் உயிர், இனிமை கூட்டல் உயிர். ஆன்சர் இன்னுயிர். 48 என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்தது ஒரு பாராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வந்து சர் சி.வி. ராமனை பற்றி. ஓகேங்களா, சர் சி.வி. ராமனை பற்றினது பாருங்கள், படிக்கிறேன். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு. இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தருந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட 28ஆம் தேதியை தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் நிலா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் தான் சர் சி.வி. ராமன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான், காட்சியளிக்கிறது அப்படிங்கிற கேள்வி. தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. சர் சி.வி. ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். அடுத்தது 54 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 55 என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. 56 அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சீரீஸை வந்து முடிச்சுக்கிறோம்.
ஸோ இந்த 56 வினாக்களில் எத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.